வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம இசை அப்படியே வாயில் நுர தள்ளி சுருண்டு விழுந்து கிடக்குறாங்க. சுபத்ரா பார்க்குறாங்க, என்னமோ பாம்பு கடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு கையில் அந்த இடத்துல கத்தியை வச்சு கோடு போட்டு அந்த விஷத்தை வெளியே தள்ளுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா விசாலுக்கிட்ட சொல்லி நம்ம இசையை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. என்ன டாக்டர், என் மருமக பொழைச்சிக்கிட்டு வாடா அப்படின்னு சுபத்ரா அழுது கேட்க நேரம் இந்த பாருங்க, சுய நினைவு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரலாம், இல்லாட்டா ஹோமாவிலேயே இருக்கலாம், இதுங்க ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. விஷால் இதுக்கெல்லாம் காரணம் இந்த இசையும் சிந்தாமணியும் தான் அப்படின்னு அவங்கள கடகடனி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பாருங்க, இசைக்கு உயிருக்கு மட்டும் ஏதாவது பங்கம் விளைஞ்சி உங்களை விட மாட்டேன், தொதியை உரிச்சு விடுவேன், நீங்கள் தான் காரணம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் அசோக்குமாரை சாகடிக்க பாம்பை கொண்டு விட்டுருக்கீங்க, அந்த பாம்பை இசை பார்த்து அப்புறப்படுத்தியிருக்கா, அவளுக்கு கையில் கொத்திருக்கு, இது எல்லாம் சொல்லி உன்னை வெளியே தள்ளுவேன் ஸ்ரீஜா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம விஷால் ஸ்ரீஜாவை அடியில் விழுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு இசை இல்லாமல் ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு விஷால் இசை மேலே வச்சுருக்க லவ்வை அந்த இடத்துல உணராங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம அசோக்குமாரை நம்ம இசை காப்பாற்றுறாங்க. பாம்பை அசோக் கொத்த போகு. அப்போ தான் கரெக்டாக அந்த பாம்பை தூக்குறாங்க. நம்ம இசையோட கையில் பாம்பு குத்திடுச்சு. அப்படியே வாயில் நுர சொல்லி சுருண்டு விழுறாங்க. ஒரு கட்டத்தில் என்னாச்சு இசை, என்னாச்சு இசை அப்படின்னு அசோக் கத்த நம்ம சுபத்ரா பார்க்குறாங்க. தன்னோட மருமக வாயில் நுரையோட கிடக்கா, பக்கத்தில் பாம்பு ஒன்று போகுது. இதை பார்த்த உடனே என் மருமகளை பாம்பு கடிச்சிட்டு அவளுக்கு கையில் உள்ள விஷத்தை இப்போ நீக்கியாகணும் அப்படின்னு கையில் அந்த பாம்பு கடிச்ச அந்த இடத்துல கத்தியை வச்சு லைட்டாக கீறி அந்த விஷத்தை துப்பி வெளியே தள்ளுறாங்க. அந்த சுச்சுவேஷனில் இப்போ வாங்க வீட்டில் இருக்கிறதுங்க, இப்போ நம்ம இசையை காப்பாற்றியாக்கணும், விஷால் நீ எங்கே அப்படின்னு கூப்பிடுவோம். விஷால் ஓடி வராரு. நம்ம இசையின் நிலைமையை பார்த்து துடிச்சு போகிறாரு. இசையை தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. போய் நம்ம அசோக்குமாருக்கு போட்ட ஸ்கெட்சில் அந்த இசை விழுந்துட்டா, இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு ஸ்ரீஜா சிந்தாமணி கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கூட்டம் போட்டாச்சு. ஒரு கட்டத்தில் தீவிர சிகிச்சையில் நம்ம இசை அலோ பண்ணி அங்கே சிகிச்சை பெறாங்க. அதே நேரத்தில் டாக்டர் வெளியே வந்த உடனே நம்ம விஷால் கேட்குறாங்க, என் மனைவி எப்படி டாக்டர் இருக்கா அப்படின்னு கேட்க நேரம், உங்கள் மனைவிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஞாபகம் வரலாம், இல்லாட்டா ஹோமா ஸ்டேஜிலேயே இருக்கலாம், அவங்க கிரிட்டிக்கல் பொசிஷனில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம் வாயெல்லாம் பல்லா நம்ம ஸ்ரீஜாவனமையும் சிந்தாமணியும் சிரிக்கிறாங்க. நம்ம விஷால் பார்க்குறாங்க, ஏண்டி என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் நீங்கள் தான், எனக்கு தெரியாமலாம் இருக்குது, எங்கள் அண்ணன் அசோக்கை கொல்லதுக்கு பாம்பை கொண்டு விட்டுருக்கீங்க, அவருக்கு கண்ணு தெரியாத சாக்கை பயன்படுத்தி அவரை கொல்லதுக்காக விட்டதில் என் மனைவி அவருக்கு உயிரை காப்பாற்றி தான் உயிரை பணையம் வச்சுருக்கா, இதுதான் நடந்திருக்கு, ஸ்ரீஜா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம விஷால். அதே நேரத்தில் டாக்டருக்கு சொன்னதை கேட்டு சுபத்ரா அப்படியே அழுது துடைக்கிறாங்க. இப்போ தான் என் மருமகளுக்கு அந்த வாழ்க்கை 2 பேரும் விஷாலும் இசையும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நான் தாலி எடுத்து அவள் கையால் கொடுத்து ஏழை பெண்களுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சேன். அப்படி இருக்க நேரம் இப்போ என் மருமக உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு, கடவுளை இது என்ன சோதனை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், அம்மா என் ரூமுக்கு தான் இசை வந்தாங்க அப்படின்னு அந்த இடத்துல அசோக்குமார் சொல்கிறாங்க. என் உயிரை என்ன கேட்டால் என் ரூமில் பாம்பு அந்த பாம்பை என்னை குத்தாமல் இருக்க அவங்க உயிரை பணை வச்சு அந்த பாம்பை தூர போட்டிருக்காங்க, அதில் தான் கொத்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன அசோக் சொல்கிற, ஆமாம்மா அப்படின்னு அந்த இடத்துல இசை இவ்வளோ பெரிய நல்ல காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு ஃபீல் ஆகுறாங்க. அண்ணன் அசோக்குமார் ரூமில் எப்படி பாம்பு வரும், அங்கே வரதுக்கு சான்ஸே இல்லை, அதை கொண்டு வேறு யாரோ விட்டுருக்காங்க, அண்ணனுக்கு கண்ணு தெரியாததை பயன்படுத்தி இந்த வீட்டில் கொண்டு விடணும்னா கண்டிப்பாக அது வேறு யாரும் இருக்காது, ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் தான் அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த வேளையில் வராங்க விஷால், அப்படியே ஓங்கி ஒன்று போடுறாங்க நம்ம ஸ்ரீஜாவுக்கு. இந்த பாரு
என் மனைவி இசை மட்டும் நல்லாகி குணமாகி வரலை, உன்னை நான் விட போகிறதில்ல. எங்கள் அண்ணே அவனுக்கு கண்ணு தெரிஞ்சு வந்தால் நீ தான் அவனுக்கு தலையில் அடித்ததுன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவான் அப்படின்னு அவன் உயிருக்கு பங்கும் விளைப்பேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் நீ அதுக்காக எங்கள் அண்ணன் உயிரை எடுக்கிறதுக்கு ஸ்கெட்சை போட்டு நீ பாம்பை கொண்டு விட்டுருக்கல, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு கழுத்தை பிடிச்சி நம்ம ஸ்ரீஜாவின் கழுத்தை விஷால் நெரிக்கிறாங்க. இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கல, உன்னை விட மாட்டேன். என் இசைக்கு மட்டும் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரட்டும் மகளை, உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க நம்ம விஷால். அதே நேரத்தில் விஷாலுக்கு இசை இல்லாமல் நான் இல்லை, எவ்வளோ பெரிய தியாகம் என் வீட்டுக்கு பண்ணியிருக்கா. இப்போ என் அண்ணன் உயிரை காப்பாற்றதுன்னு தான் உயிரையே பணைய வச்சிருக்கா. இப்படி ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு அந்த இடத்துல விஷால் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவ இல்லாமல் நம்ம வீடே இல்லை, ஸ்ரீஜாவோட திட்டத்துலேருந்தெல்லாம் நம்ம வீட்டை காப்பாற்றிட்டு இருக்கா இசை அப்படின்னு ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா சிந்தாமணி அக்கா நல்ல விஷயந்தான். இந்த இசை போனாலே நம்ம சுபத்ரா கூட்டத்தை ஈஸியாக அழிச்சிடலாம். அந்த சுபத்ரா இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு என்னை கொஞ்சம் தூரம் நம்ம 2 தூரம் ட்ராவல் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிடுறோம். என்ன ஸ்ரீஜா, இந்த பாரு, இந்த இசைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த விஷால் அதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் அப்படின்னு போட்டுடுவான். அந்த அளவுக்கு அவன் இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். அக்கா, அவனுக்கு கண்ணாமூச்சி ஆட்டத்தை போட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை, அவன் கிடக்காங்க்கா. ஆனால் நம்மளுக்கு இது நல்ல விஷயந்தான். இந்த இசை இருக்காளே, நம்ம என்ன தப்பு செய்தானோ நோண்டி நொங்கெடுத்தது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு கிடந்தால, இப்போ கடவுளாக பார்த்து ஒரு செக்கு வச்சுருக்கான். இதில் கண்டிப்பாக மீள முடியாது. நம்ம போட்டு ஸ்கெட்சை கடவுள் இப்போ தான் சரியாக செய்து முடிச்சிருக்கான். நான் அசோக்குக்கு தான் ஸ்கெட்சை போட்டு அவனை பாம்பு கடிக்கணும்னு விட்டேன். ஆனால் அந்த வேலையில் சிக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. கரெக்டாக சிக்கிட்டா அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த சிசிடி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் விஷால் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க கண்ணில் தெரியுது, பாம்புக்கு கொண்டு விட ஒரு நபர்கிட்ட ரூபாயை கொடுத்து நம்ம ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் சேர்ந்த கூத்து தான் அந்த பாம்பு அசோக்குமார் ரூமுக்கு வந்தது அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்ட மொவலை, இந்த விஷயத்த நான் விட போகிறதில்ல, எங்கள் அம்மா கிட்ட காட்டி உன்னை வீட்டை விட்டு துரத்த போகிறேன்டி அப்படின்னு கங்கணம் கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா கிட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜை காட்டுறாங்க. எனக்கு இசைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் நீங்கள் மருமகனி தூக்கி தலையில் வச்சுட்டு இருக்க இந்த இசை தான் அப்படின்னு காட்ட நேரம், இசைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, இந்த ஸ்ரீஜா தான். இந்த ஸ்ரீஜா பொண்ணை பித்தலாட்டம் சிந்தாமணி கூட சேர்ந்து கூட்டு சரி, இதை நீங்களே பாருங்கம்மா அப்படின்னு அந்த வீடியோ ஃபுட்டேஜை காட்ட நேரம் அப்படியே கொந்தளிக்கிறாங்க நம்ம சுபத்ரா. ஒரு கட்டத்தில் ஸ்ரீஜாவையும் இசையையும் அடித்து வெளுக்கிறாங்க. என்னடி நினச்சிட்டிங்க, என் மருமகளை இப்படி ஒரு வழி பண்ணிட்டீங்களா? இது எல்லாமே என் பையன் அசோக்குக்கு போட்ட ஸ்கெட்சு தான். நியாயமாக பார்த்தா உங்கள் 2 பேர்த்தையும் இந்த வீட்டில் விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க சுபத்ரா. வணக்கம்.